ஜொஹோர் பாருவில் சிங்கப்பூர் ஆடவர் ஒருவர் மீது காவல்துறையினரின் பணிகளுக்கு இடையூறாக இருந்தது, ஆபத்தான ஆயுதத்தை வைத்திருந்தது உள்ளிட்ட 3 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. முறையான அனுமதியின்றி 8.5 சென்டிமீட்டர் நீளமுள்ள கத்தியை வைத்திருந்ததாக தம் மீது கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை கேரி லிம் கியான் லியாங் எனும் அந்த 46 வயது ஆடவர் மறுத்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் சுல்தான் இஸ்கண்டார் கட்டிடம் நோக்கி செல்லும் ஜாலான் லிங்காரன் டாலாம் பகுதியில் நிகழ்ந்த வன்முறை சம்பவத்தின் போது அவர் அந்த ஆயுதத்தை வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டுகள் வரையிலும், சில சூழ்நிலைகளில் 10 ஆண்டுகள் வரையிலும் சிறை தண்டனை விதிக்கப்படலாம். இவ்வேளையில் காவல்துறையினரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தது மற்றும் காயம் ஏற்படுத்தியது ஆகிய குற்றச்சாட்டுகளையும் லிம் எதிர்நோக்கினார். அவற்றையும் மறுத்து அவர் விசாரணை கோரினார். காவல்துறையினரின் பணிகளுக்கு இடையூறை ஏற்படுத்தியதற்காக அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 10,000 ரிங்கிட் வரை அபராதம் அல்லது அவை இரண்டுமே விதிக்கப்படலாம். கடந்த சனிக்கிழமை உள்ளூர் பெண்ணுக்கு ஆபத்தான ஆயுதத்தை கொண்டு வேண்டுமென்றே காயத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டு நிரூபணமானால் 10 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை, அபராதம், பிறம்படி அல்லது இவற்றின் கலவையான தண்டனைகள் விதிக்கப்படலாம். சிங்கப்பூரில் உணவக உரிமையாளராக இருக்கும் லிம் தொடர் சிகிச்சை தேவைப்படும் மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், திருமணமான அவர் தமது வயதான தாயாரை கவனிக்க வேண்டியிருப்பதாகவும் கூறப்பட்டதை அடுத்து 3 உள்ளூர் ஜாமீன்தாரர்களுடன் 20,000 ரிங்கிட் பிணைத்தொகை நிர்ணயிக்கப்பட்டது. செப்டம்பர் 25ஆம் தேதி அவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. இவ்வேளையில் அதே வழக்கு தொடர்பில் மோட்டார் சைக்கிள் ஹெல்மெட்டை பயன்படுத்தி அந்த சிங்கப்பூர் ஆடவருக்கு காயம் ஏற்படுத்தியதாக தம் மீது கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை 28 வயதான உள்நாட்டவரான ஜி தினேஷ்குமார் மறுத்து விசாரணை கோரினார். அவருக்கு ஓர் உள்ளூர் ஜாமீனுடன் 5,000 ரிங்கிட் பிணைத்தொகை விதிக்கப்பட்டது. அவ்வழக்கு செப்டம்பர் 14ஆம் தேதி மீண்டும் விசாரிக்கப்படும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு நிகழ்ந்த கைகலப்பின் போது காவல்துறை 4 பேரை கைது செய்ததாக இதற்கு முன் செய்தி வெளியாகியிருந்தது. அச்சம்பவம் தொடர்பான காணொளியும் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டிருந்தது.